மாட்டுல பால் கறந்துட்டியாடா? ஐயா மாட்டுக்கு பாலை கறந்து பனையில ஊத்திட்டு வந்துட்டேன்யா. டேய், என் மொண்டாட்டி என்கிட்ட சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்காடா. எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுறாடா. ஆனா உங்ககிட்ட தான் நல்லா பேசுறா. நீ ஏதாவது என்னை பத்தி எடுத்து சொல்றா. ரொம்ப நாளாச்சு காஞ்சி போய் கிடக்கண்டா. ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஐயா. முதலாளி அம்மா கிட்ட நான் பார்த்து பக்குவமா சொல்றேங்க ஐயா. அதுதான்டா உன்ன மாதிரி ஒரு ஆள் கூடயே இருக்கணுங்குது. ஐயா முதலாளி அம்மா என் அக்கா மாதிரி, நான் பார்த்து சொல்லி புரிய வைக்கிறேன். சர்ரா. ஆமா, இப்ப என் பொண்டாட்டி எங்கடா? இதோ அந்த இருக்காங்க பாருங்க. முதலாளி அம்மா, என்னடா ஐயா உங்க மேல ரொம்ப ஏக்கமா இருக்காரு. அதுக்கு நீங்க சந்தோஷமாவே பேச மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சிறு 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 மூஞ்ச காட்டுறீங்களா? இதெல்லாம் உன்னை என்கிட்ட சொல்ல இருக்காரா? டேய், அந்த ஆளால சந்தோஷமா எல்லாம் இருக்க முடியாது. குருவி செத்து பல வருஷம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க முதலாளிமா? அவரு லேகியெல்லாம் சாப்பிட்டு இருக்காரு, நீங்க எப்படி சொல்றீங்க? டேய், உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? நீயே வந்து பாருடா. என்னங்க? என்னம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செல் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. இன்னைக்கு கிளைமேட்டை பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கும் ஒரு மாதிரியா இருக்குங்க. எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாமா? சரி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஐயோ, நான் விரதமாச்சே. அட, விரதம் இல்ல கிரதம் இல்ல, வாங்க. விரதம் வேண்டாம் சாமி, சுத்தமாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வாங்க. இல்லம்மா வேண்டாமா. அட, நீ சும்மா இருங்க. வேண்டாமா, நீங்க சும்மா இருங்க, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. போயிட்டா. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. சிங்கம் தான். இவருக்கு உண்மையாவே குருவி செத்து போச்சு. பார்த்தல்ல, உங்க முதலாளிக்கு என்னமோ நான் சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? நீங்க ரொம்ப பாவமா. ஐயாக்கு உண்மையாவே குருவி செத்து போச்சுமா. இனிமேல் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தையே எதிர்பார்க்க முடியாதுமா. இனிமேல் நீங்க என்னமா பண்ண போறீங்க? டேய்,
அதுக்குதான் நீ இருக்கேடா, வாடா போலாம். என்ன முதலாளி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்க. ஒண்ணு இல்லடா, செல்லுல படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா மூடாயி போச்சு. அப்படியே பார்த்தனா என் பொண்டாட்டி அங்கிட்டு இருந்து வரா. அவ பார்க்க நான் பார்க்க 2 பேரும் சும்மா அப்படி இப்படின்னு இருந்துட்டோம். என்ன ஒண்ணு கழுத, இரும்பு கட்டில் ஒரே கறக்கு பிறகு சத்தம். மரக்கட்டிலா இருந்தா நல்லா இருந்திருக்கும், சத்தமே வந்திருக்காது. அப்பனா இன்னைக்கு நீங்க ஜாலியா இருந்தீங்க அப்படியா முதலாளி? ஆமாடா, இன்னைக்கு ஃபுல்லா ஒரே ஜாலியா இருந்தோம். அதான் ஒரே டயர்டா இருக்குடா. உனக்குத்தான் நன்றி சொல்லணும். எதுக்கு முதலாளி? நீ சொல்லிதானே என் பொண்டாட்டி சம்மதிச்சா அப்படி இப்படி நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிட்டு இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். போயிட்டு மரக்கட்டுல இருந்து வந்துடுறேன். நீ தங்கத்திலே கட்டில போட இப்படிதான் இருப்பேன். டேய், இங்க வாடா. மா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, மாங்காய் எத்தனை காய்ச்சல்னு பார்க்க சொன்னார் ஐயா. மா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா? ஐயா ஆ. மரக்கட்டில வந்து போயிருக்காராம். மரக்கட்டலா? ஆ, எதுக்கு? அதாவது இரும்பு கட்டில் வந்து ரொம்ப சவுண்டு கேக்குதான். மரக்கட்டில சவுண்டே கேட்காதான். உங்க நொய்யா மரக்கட்டில வாங்கிட்டாலும் கூட்டு உங்க ஐயாவே. முதலாளி, ஐயா ஐயா என்னடா? ஐயா, அம்மா கூப்பிட்டாங்க ஐயா உங்களை. என்னடி? என்னையா மரக்கட்டில் வாங்க போறியா? ஆமா, இரும்பு கட்டில் பழைய கட்டில் ஆகி போச்சுல்ல, அதான் மரக்கட்டில வாங்கி போட்டலான்னு ஒரு முடிவு கொண்டேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ மரக்கட்டில வாங்கி வீட்டுல போடு. வீட்டுல இருக்கிற இரும்பு கட்டில தூக்கிட்டு போய் பம்பு செட்ல போடு. எதுக்கு? அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ போயிட்டு செல்லுல படத்தை பாரு போ. சரி. டேய், பம்பு செட்டுக்குள்ள வேலை இருக்கு, போலாம் வா. மா, இப்ப வேணாமா. ஐயா வந்து இரும்பு கட்டில பம்பு செட்டுக்குள்ள போட்டோமா, அப்ப 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். டேய், உனக்கெல்லாம் பாயே போதும்டா, வாடா.